ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. அவங்க ஈவினிங் ஸ்நாக் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மசாலா கடலை வந்து நியூட்ரிஷியஸும் கூட. அதனால் நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செஞ்சு இது நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் அவங்க வந்து எங்கேயாலும் விளையாட போயிட்டு வந்தாங்கன்னா வந்து நல்லா ஈஸியாக நல்லா நியூட்ரிஷியஸாக ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 கப்பு கடலை எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் 1 டீஸ்பூன் சோம்பு இடித்து வச்சுக்கலாம். மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம், 1 டீஸ்பூன் பூண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கடலையை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்குங்க. அதுதான் வாசனையை கொடுக்கும். சால்ட்டு போட்டுக்கலாம். மிளகாய் பொடி, அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா இடிச்சிட்டு போட்டுக்குங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பிசறி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிசைஞ்சுக்குவோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்போ தான் அந்த கடலை மாவு அரிசி மாவுலாம் நம்ம போடுறது அப்படியே அதில் வந்து ஒட்டிக்கும், கீழே உதிர்ந்து வராமல் இருக்கும். இப்போ கடலை மாவையும் போட்டுக்கலாம். நல்லா பிசறி விட்டுக்கலாம். அது அப்படியே அது எல்லா கடலையிலையும் படுற மாதிரி பிசறிடணும். அரிசி மாவையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எல்லா கடலையிலையும் ஒட்டுற மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஜாக்கிரதையாக ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடலையில் வந்து எல்லா மசாலாவும் ஒட்டி இருக்கும், கீழே உதிர்ந்து வராது. ஏன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு அதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரிப்போம். இதை நம்ம வந்து நிறையா அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா தான் தனித்தனியாக ஒரிஞ்சு வரும். அது அடுப்பை வந்து நம்ம மீடியமில் தான் வச்சுக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது, செவந்து போயிடும். அப்புறம் கடலை சரியாக வேகாமல் இருக்கும். இதில் இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஒரு தடவை போட்டு எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் இன்னொரு தடவை போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸு மசாலா கடலை பண்ணுறதுக்கு. இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து கடலையை போடுறப்போ ஓரத்தில் போடுங்க, இல்லைனா கையில் வந்து எண்ணெயில் தெரிச்சிரும். சூடு எண்ணெய் தெரிக்காமல் இருக்கணும்னா ஓரத்தில் ஒரு கல்லையாக போடணும். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கலாம். அதுதான் நல்ல வாசனையை கொடுக்கும் மசாலா கடலைக்கு. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நிறையா போட அது வந்து நல்ல வாசனையும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா கடலை இப்போ ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக பொறன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு லீவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்கு மொறுன்னு செய்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.